கார் அப்படின்னு வந்துட்டாலே இரண்டு விஷயத்தில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஒன்றுக்கு இரண்டு கார்களை ஓட்டக்கூடிய நபர்கள் அந்த கார் பெட்ரோலா டீசலா, நண்பன்ட்டு ஒரு காரை நம்ம இரவல் வாங்கிட்டு வந்தாலுமே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன், அது பெட்ரோலா டீசலா அப்படிங்கிறது தான். இதுக்காகவே காரில் அந்த பெட்ரோல் ஊற்றக்கூடிய அந்த டேங்க்கான கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பெட்ரோல் அப்படி இல்லைன்னா டீசல் அப்படிங்கிறத ஒட்டி வச்சுருப்பாங்க. இது நம்ம எல்லாருமே செய்கிறது தான். பட் இதை விட கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. காரில் எந்த பக்கம் டேங்க் இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த கன்ஃபியூஷன் வரும் அப்படிங்கிறத கார் தயாரித்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த ஃபியூல் கேஜ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த ஃபியூல் கேஜை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அதாவது நம்ம காருக்கான ஸ்டீரிங்க்கு கீழே ஒரு குட்டி டிஸ்பிளேலாம் இருக்கும். அந்த டிஸ்பிளேயில் ஃபியூல் எவ்வளோ இருக்குது, அதுலேயும் குறிப்பாக ஃபியூல் எம்டியாக இருக்கா ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு எஃப்லாம் இருக்கும். அதில் சின்ன ஒரு ஃபியூல் ஸ்டேஷனுக்கான இல்லாட்டி பெட்ரோல் பம்புக்கான ஒரு ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனுக்கு கிட்டவே ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க் எதுக்குன்னு தெரியுமா? அந்த ஆரோ மார்க்கை இனி நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆரோ மார்க் எங்கே இருக்கோ அந்த பக்கம் தான் அதுக்கான ஃபியூல் டேங்க் இருக்குது என்பது தான் அர்த்தம். ஸோ நீங்கள் இனி ஒரு காரில் போய் உட்காடுறீங்க, நான் சொன்ன மாதிரி அந்த ஃபியூல் கேஜை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் அந்த பெட்ரோல் ஸ்டேஷனுடைய குட்டி லோகோ இருக்கும். ஆரோ மார்க்கை பாருங்கள். அந்த ஆரோ டைரக்ஷனில் தான் ஃபியூல் டேங்க் இருந்தது என்றால் ஒரு லைக்கை போட்டுருங்களேன். இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.